ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற ஒரு வியக்கத்தக்க திருட்டு சம்பவத்தின் காணொளி இணையத்தில் பரவலாகி வருகிறது. ஒரு நகைக்கடையில் 2 பெண்கள் நகை திருடியதாக பிடிபட்டனர். ஆனால் ஆரம்பத்தில் சோதனையிட்ட போது அவர்களிடம் நகைகள் எதுவும் சிக்கவில்லை. திடீரென அந்த பெண்களில் ஒருவர் தனது தலையை சொரிந்த நிலையில் சந்தேகமடைந்த நபர் அவரது தலைமுடியை பரிசோதித்து பார்த்தார். அப்போது அவரது தலைமுடிக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நகை சிக்கியது. பாலிவுட் நடிகை கிருத்தி சானோன் தனது தங்கை நூபூர் சானோனின் திருமணத்தையொட்டி நடைபெற்ற சங்கீத் விழாவில் உற்சாகமாக நடனமாடினார். தாயாருடனான பாசமிகு தருணங்கள் மற்றும் கிருத்தி சானோனின் நடன காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றன. ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் நடைபெற்ற இந்த கொண்டாட்ட நிகழ்வில் பாலிவுட் பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். மத்திய பிரதேச மாநிலம் ஷாத்தோல் மாவட்டத்தில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட லாரியை அரசு அதிகாரிகள் விடாமல் விரட்டிச் சென்ற வீடியோ வெளியாகி பார்ப்போரை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளின் வாகனம் தங்களை நெருங்குவதை உணர்ந்த கடத்தல்காரர்கள் லாரியின் பின்புற கதவை திறந்துவிட்டு மணலை சாலையிலேயே கொட்டியபடி அதிவேகமாக சென்றனர். அதிகாரிகள் தங்களை தொடர்ந்து துரத்த முடியாமல் சாலையை மறைக்கும் வகையிலும் தங்கள் மீதான ஆதாரத்தை அளிக்கும் வகையிலும் கடத்தல்காரர்கள் இவ்வாறு செய்தனர். ஆனால் இறுதியில் மணல் கடத்தல்காரர்கள் தப்பியோடியதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ தங்கத்தை கடத்திய கும்பலை போலீசார் கைது செய்துள்ளனர். தானா சவுக் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டிற்குள் புகுந்த 5 பேர் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்ற நிலையில் சிசிடிவி காட்சி உள்ளிட்ட ஆதாரங்களை வைத்து 5 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ மோதிரங்கள், செயின்கள் உள்ளிட்ட தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். இந்திய அணியின் நட்சத்திர வீரர் ஸ்ரேயாஸ் ஐயரை விமான நிலையத்தில் ரசிகரின் நாய் கடிக்க பாய்ந்த சம்பவம் கவனத்தை பெற்று வருகிறது. ஸ்ரேயாஸ் ஐயர் நாயை கொஞ்ச முயன்ற போது அது கடிக்க முயன்ற நிலையில் நல்வாய்ப்பாக அவர் வெடுக்கென கையை எடுத்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரில் காயமடைந்து மீண்டு வந்த ஸ்ரேயாஸ் ஐயர் குஜராத் வதோதராவில் நடைபெறவுள்ள நியூசிலாந்திற்கு எதிரான போட்டிக்கு சென்றபோது இந்த சம்பவம் நடந்தது. சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை வரவேற்ற ரோபோ நாய் பெரிதும் கவனம் ஈர்த்தது. பொங்கல் திருநாளை கொண்டாடுவதற்காக சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்கள் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் குவிந்து வருகின்றனர். அங்கு உலாவரும் ரோபோ நாய் ஒன்று பயணிகளுக்கு கை கொடுத்து உற்சாகமாக வரவேற்றது. ரோபோ நாயிடம் கை குலுக்குவது மட்டுமின்றி அதனுடன் செல்ஃபி எடுத்தும் பயணிகள் மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் சீகூர் அருகே சாலையை மறித்து நின்ற ஒற்றை யானையால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உதகையிலிருந்து கல்லட்டி வழியாக மசனகுடி செல்லும் மலைப்பாதையில் நடந்த இந்த சம்பவத்தால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக வாகனங்கள் நகர முடியாமல் இருந்தன. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த வேட்டை தடுப்பு காவலர்கள் யானையை விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர். இருப்பினும் அதே இடத்தில் நின்ற யானை 1 மணி நேரத்திற்கு பிறகு தாமாகவே வனத்திற்குள் சென்றது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ரஸ்தாகாடு கடற்கரையில் 3006 பானைகளில் பொங்கலிட்டு பெண்கள் உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர். இந்நிகழ்ச்சியில் நடிகை தேவயானி, சபாநாயகர் அப்பாவு, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
77வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு ராமநாதபுரத்தில் உள்ள 16 தீவுகளில் மூவர்ண கொடியேற்றி கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் மரியாதை செலுத்தினர். இந்தியாவில் மக்கள் வசிக்காத தீவுகள் மற்றும் மக்கள் வசிக்கக்கூடிய தீவுகளில் பாதுகாப்பு படையினரால் மூவர்ண கொடி ஏற்றி மரியாதை செய்யப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு கடலோர பாதுகாப்பு குழுமத்தினர் ராமநாதபுரத்தில் உள்ள 16 தீவுகளில் மூவர்ண கொடியேற்றி மரியாதை செலுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் உள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மயிலாட்டம், ஒயிலாட்டம் நடனத்துடன் கலை நிகழ்ச்சிகள் களை கட்டின. இதில் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் ஒன்று கூடி மண்பானையில் பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதனைத் தொடர்ந்து உரியடிக்கும் போட்டி, கயிறு இழுக்கும் போட்டி, சிலம்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. காட்டன் சேலையில் ராமேஸ்வரம் கோயிலின் 3ஆம் பிரகாரத்தை தத்ரூபமாக வடிவமைத்த பரமக்குடியைச் சேர்ந்த நெசவாளர் மாநில அளவில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். ராமநாதபுரத்தில் நெசவாளர்களுக்காக அரசு சார்பில் நடத்தப்பட்ட போட்டியில் 11க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இதில் பரமக்குடியைச் சேர்ந்த நெசவாளர் பாஸ்கரன் என்பவரே சாதனையை நிகழ்த்தியுள்ளார். ராமேஸ்வரம் கோயில் பிரகாரத்தை வடிவமைத்த விவசாயிக்கு விருது மற்றும் 5 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுக்கு ஒருமுறை நடைபெறும் அனுஷ்டான குள உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. செவிலிமேடு பகுதியில் ராமானுஜர் கோயிலில் உள்ள குளத்தில் பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கு பெற்று வேடுவன் வேடத்தில் இருந்த வரதராஜ பெருமாளை தரிசித்தனர்.